ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சேலட் வந்து நம்ம உடம்புக்கு காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நம்ம காலையில் சேலட் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இதுலேயே நான்வெஜ் சேர்க்குற மாதிரியும் இருக்கும். சிக்கன் போட்டு பண்ணலாம், ப்ரான் போட்டு பண்ணலாம், சீஸ் போட்டு பண்ணலாம், இந்த மாதிரி சுண்டல் போட்டு பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இதில் நான் வந்து சுண்டல் கொண்டக்கடலை போட்டு எப்படி சேலட் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். இது வந்து பார்ஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம கொத்தமல்லி மாதிரியே இருக்கும், ஆனால் ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். இது ரொம்ப நல்லதும் கூட. இது தனியாக சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால நம்ம சேலட் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நான் குக்கும்பர் வந்து சேர்த்துருக்கேன், வெள்ளரி பிஞ்சு சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். சன்னா மட்டும் நம்ம ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். கொண்டக்கடலை நம்ம நைட்டே ஊற வச்சுட்டு வேக வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம பச்சையாகவே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இது சேலட் சாப்பிட்ற இதே இருக்காது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வந்து நான் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். என்கிட்ட 3 கலர் இருக்குது. உங்ககிட்ட க்ரீன் மட்டும் இருந்தால் கூட ஓகே தான். இதுவும் நல்லா உடம்பு குறைக்கும், அது உடம்புக்கும் நல்லது தான். இருந்தால் சேர்க்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணலாம். அது கூட வந்து வெங்காயம், நான் ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா வெங்காயம் சேர்க்க வேண்டாம், நம்மளோட விருப்பம் தான். நம்மளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை சேர்க்கலாம். எக்கு கூட சேர்க்கலாம், கட் பண்ணி வேக வச்சு கட் பண்ணி போட்டு சேர்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேலட் நீங்கள் லிஸ்ட்டு போட்டுட்டிங்கன்னா டெய்லியும் ஒரு சேலட் சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இது கூட ஆலிவ் சேர்க்குறேன், பிளாக் ஆலிவ். அது மேரினேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் ஃபுல்லாக ஒரு லெமன் நான் போடுறேன். நான் வந்து 4 பேர்த்துக்கு செய்கிறதுனால ஃபுல்லாக லெமன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா 1 ஸ்பூன் இல்லை 1/2 லெமன் அது மாதிரி போதும். இது கூட நாம் வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் சேர்க்குறேன். 4 பேர்த்துக்குன்றதுனால நான் இது 2 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோன்னா எல்லாமே கலந்துரும். உப்பு வந்து நீங்கள் டைரெக்டாக அதுலேயே போட்டுக்கலாம், சேலட்லேயே டைரெக்டாக போட்டுக்கலாம். இதில் போட்டோன்னா நம்ம வெயிட்டுக்கு கீழே போய் நின்றுடும் உப்பு, அதனால் எல்லா இடத்துலையும் சேராது. இப்போ இதில் ஆயில் இருக்கிறதுனால அந்த உப்பெல்லாம் வந்து நம்ம உப்பு போடும் போது எல்லா இடத்துலையும் ஒட்டும். இப்போ வந்து சேலட் கூட கலந்துடலாம். கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. காலையில் உங்களுக்கு லேட்டாக எழுந்தீங்க அப்படின்னா நம்ம இது டக்குன்னு ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். அந்த பார்ஸ்லி லீஃப் கிடைக்காதவங்க பாலக் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க, அதுவும் நல்ல பொடியை கட் பண்ணி அதுவும் சேர்க்கலாம். நம்ம விருப்பம் தான் அது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மசாலா சுண்டல். இது எல்லாரோட ஃபேவரட்டு கூட சொல்லலாம். நம்ம அந்த எந்த கடையில் நம்ம மசாலா சுண்டல் வாங்கி சாப்பிடுவோமோ அந்த கடையை பார்த்தாலே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும், வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணம் வந்துடும். இது நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம், வீட்டில் இருக்கும் போது நம்ம எப்படி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றத பார்க்கலாம். உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ சொல்றது உண்மைதாப்பா. இது வந்து நம்ம கொண்டக்கடலையில் பண்ணலாம், பட்டாணியில் பண்ணலாம், பச்சை பட்டாணியில் பண்ணலாம். எதில் வேணாலும் இதே மசாலா நம்ம இதே மெத்தடில் நம்ம பண்ணலாம். ஒரு பேனில் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நான் ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் சேர்த்துருக்கேன், பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி 1 தக்காளி ஃபுல்லாக 1 தக்காளி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். அந்த தக்காளி வெங்காயம்
வதங்கிறதுக்கு தான் நம்ம இப்போ அந்த வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிருக்கோம். கொஞ்சமாக வாசனைக்கு கொத்தமல்லி இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அது வந்து மசிச்சிடலாம். 1-2 மசிச்சா போதும். ஃபுல்லாக நசுங்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம பாதி நசுங்கினா போதும். அது கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அதில் மசாலாவே சேராத மாதிரி இருக்கும். நம்ம நசுக்கி விட்டனால நல்ல அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும் அந்த சுண்டலுக்குள்ளே. இப்போ வந்து நான் பொட்டுக்கடலை மாவு வந்து 2 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் கடல மாவு சேர்த்தாலும் சரி, பொட்டுக்கடலை மாவுனாலும் சரி, 2 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்படியே போட்டால் கட்டி கட்டி ஆகிடும். அதனால் நம்ம தண்ணியில் கரைச்சி சேர்த்துடலாம். அது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த மாவு வந்து ரா ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு நம்ம பவுலில் மாற்றிடலாம். இப்போ வந்து நம்ம பவுலில் மாற்றினதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பச்சை வெங்காயம் சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்ப்பாங்க. இது கரெக்டாக காம்பினேஷன் வந்து காரா பூந்தியும் மிக்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்கிட்ட இல்லாதனால நான் வந்து லேஸ் சிப்ஸ் வந்து நல்லா நொறுக்கிட்டு அது கூட சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து காரா பூந்தி மிக்சர் கிடச்சுன்னா அது கரெக்டாக செட் ஆகும். அது சேர்த்து நம்ம சாப்பிடலாம். கடையிலலாம் வந்து காரா பூந்தி மிக்சர் தான் போடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.